ஆப்பிரிக்கா ரூல் அவுட் பண்ண முடியாதுங்க. நல்ல டீப் பேட்டிங் லைனப், மேன் டு மேன். ஒரு பேட்டிங் லைனப் இந்தியாவுக்கு ஈடு கொடுப்பாங்க இந்த டோர்னமெண்ட்ல அப்படின்னா நான் சவுத் ஆப்பிரிக்கா தான் சொல்லுவேன். ரொம்ப கிளியரா இருந்திருக்காங்க இந்த மேனேஜ்மெண்ட் ஒரு விஷயத்தை பத்தி. 8 வரைக்கும் எங்களுக்கு பேட்டிங் வேணும் அப்படின்னு அந்த பாயிண்ட்ல நான் ஒத்துப்பேங்க. ஆனா நீங்க 3 பவுலர் தான், ஸ்பெஷலிஸ்ட் பவுலர் தான் ஆடும்போது அந்த 3ல 2 நீங்க ஃப்ரண்ட் லோட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எங்க உங்க டிஃபென்சிவ் கேப்பபிலிட்டி? அதுதான் என்னோட ப்ராப்ளமே இதோட. இவ்வளோ மேட்ச் ஹார்திக்கு நியூ பால் கொடுத்துட்டு இன்னைக்கு நீங்க வாஷிங்டனை பிக் பண்ணிட்டு நீங்க பும்ராக்கு 2 ஓவர் கொடுத்தீங்க. எஸ் 2 விக்கெட் எடுத்தாரு பும்ரா, எப்ப போட்டாலும் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. பட் இங்க உங்களுக்கு தேவையாச்சே பும்ரா. 12வது ஓவர் 13வது ஓவர் உங்களுக்கு ஒரு விக்கெட் பார்ட்னர்ஷிப்பை உடைக்க மில்லர் விக்கெட் எடுக்க உங்களுக்கு தேவை. ஆனா அவரை யூஸ் பண்ண முடியாது. நிறைய क्वेश्चंस இருக்கு இந்த டாக்டிக்கல் சேஞ்சஸ் முடிவுகள். சவுத் ஆப்பிரிக்கா இன்னைக்கு ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக், அது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். அதை பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. என்னன்னா வருணை டேக் ஆன் பண்ணி கேம் அவுட் எடுத்துட்டாங்க. எல்லாரும் சொல்லிட்டு இருந்தோம், எல்லா வல்லுநர்கள் நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் வருண் தான் கீ அப்படின்னு. 3 overs 39ங்க. அது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவோட பிளான்ல, அதாவது ஒரு கொட்டையை குழப்பி விட்டுச்சு போயிட்டு. அதனாலதான் இப்போ இந்த நிலைமை 14 ஓவர்கள் 130 ரன். இங்கேருந்து பேடா ஆடினாலே எனக்கு தெரிஞ்சு 180, டீசெண்டா ஆடினா 200 அந்த காட்சி. ரெண்டு பேர்ட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன். விக்கெட் பார்த்துருக்கோம், நல்லா இருக்கு பேட்டிங் ஆட. என்ன ஒரு நல்ல ஸ்கோரா இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா இப்போ செட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் 6 ஓவர் பாக்கி. எனக்கு ஏதோ கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் இருக்குன்னு தோணுதுங்க. ரபாடா யான்சன் போடும்போது ஈடி போதும்போது கூட எனக்கு என்ன தோணுதுன்னா மேபி ஒரு ஓவர் மாத்திரம் சும்மா ஒரு பேச்சுக்கிட்டே கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அஹமதாபாத்ல டேவிட் மில்லர் 156 அவரோட ஸ்ட்ரைக் ரேட், 2 அரை சதம், 400+ ரன்கள். எனக்கு ஏதோ கொஞ்சம் சீம் ஆகும் தோணுது ஸ்டார்ட்ல. ஒரு சின்ன கால்குலேஷன் போடுவோம். இதுக்கப்புறம் 14 ஓவர் முடிஞ்சிச்சுன்னே வச்சுக்கோங்க. 36 பால்ல நீங்க 50 ரன் அடிச்சாலே 180க்கு மேல வந்துடும். இப்ப டேவிட் மில்லா கல்லாக்கி இருக்காருங்க. கடையில் கிடைக்காத ஒன்று, நேத்தவுடன் கிடைக்காத ஒன்று. அனுபவம் எக்கச்சக்கமா இருக்குங்க அவருக்கு. அதாவது நிறைய கிரிக்கெட் இந்தியாலையும் ஆடிருக்காரு, பட் இந்த வென்யூலையும் நிறைய ஆடிருக்காரு. அகமதாபாத்ன்றது அவருக்கு ஒரு பழகின விஷயம். நல்லா ஆடிருக்காரு. ஸோ அதான் 36 பந்து வச்சுக்கோங்க. பேடா ஆடினாலும் 50 ரன் வருவாங்க. 50 ரன் வந்தாலே 185, 60 ரன் வந்ததுன்னா 190. 190 எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃபீலிங் அது அவ்வளவு பார் நினைக்கிறேன் நான். வாஷி வந்து 2வது முறை இந்த ஸ்பெல்ல அவரோட 2 ஓவர்ல நிக்கிறாரு. ஏன்னா டேவிட் மில்லர் அங்க ஒரு சின்ன வாக்கின் மாதிரி பண்றாரு நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுல இருந்து. நல்ல ஓவர் வாஷி, ஷட் டவுன் ஓவர் போட்டிருக்காரு. 6 ரன் 14 ஓவர் முடிவுல 134க்கு 4. இப்போ ட்ரிங்க்ஸ்க்கான நேரம். பிஸ்க் ஃபார்ம் டாப் கோட் இவ்ளோ சீஸினா குடிக்கவே மனசு வராது. ஜென்சி சில் பண்ணுவாங்க, ஜென்சி டான்ஸ் பண்ணுவாங்க, ஆனா ஜென்சி ஸ்னீஸும் பண்ணுவாங்க. ஜென்சிக்கு தலைவலிக்கவும் செய்யும். பட் உங்களுக்கு தெரியுமா ஜென்சி பாம் இஸ் தி ஒன்லி செல்லுலு. சோ கீப் காம் அண்ட் அப்ளை தி பாம். சோ ஜி குழந்தைங்களா லகாலோ ஜி, அதாவது ஜண்டு பெயிண்டட் A to Z. ஜண்டு பாம் பீடா ஹரி பாம், ஜென்சிयों की पीड़ा को झट से दूर करे ஜண்டு பாம், ஜண்டு பாம். நீ இறந்துட்டா நானும் இறந்து போயிடுவேன். அவ்வளவு சந்தோஷத்தை எப்படி தாங்க வேணும்? பிஸ்க் ஃபார்ம் கூகுளி இதோட டேஸ்ட்ல இருக்கு ட்விஸ்ட். என்னப்பா சொல்லுப்பா. அங்க பாருப்பா.
2024 T20 வேர்ல்ட் கப்ல இந்த ஒரு கேட்சை பிடிச்சது சூரியகுமார் யாதவ் ஒரு நினைவுகளை பகிர்ந்துக்கிறார். என்ன சொல்றாரு? कैच पकड़ने के लिए तो जाना पड़ेगा. முக்கியமான கேட்ச் பிடிக்கணும்னா லாங்ல போய் நின்னுதான் ஆகணும். ஆனா இப்போ அதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. எந்த பவுலருக்காவது ரெஸ்ட் தேவைப்பட்டா அவங்கள சர்க்கிள்குள்ள நிப்பாட்டிட்டு நான் பின்னாடி போய் ஃபீல்டிங் பண்ண தயாரா இருக்கேன். அது சூரியகுமார் யாதவ் வாய்ஸ் இருந்துச்சுன்னா இல்ல, அவரு பேசுனது வேற மொழி. நாங்க இங்க ஸ்டார்ட் போஸ்ட் தமிழ்ல ஒரு டப்பிங்க கொடுத்துருக்கோம். இதான் அந்த கேட்ச். லாங் ஆஃப் சூரியகுமார் யாதவ் நே பக்கடா ஹே வேர்ல்ட் கப் அப்படின்ற மொமெண்ட்டை மறக்கவே முடியாது. உள்ள புடிச்சு வெளில போய் திருப்பி உள்ள போட்டு பிடிச்ச கேட்சுங்க அது. வாட் அ கேட்ச், வாட் அ மூவ்மெண்ட் அண்டர் பிரஷர். கீ பேட்ஸ்மேன் வேர்ல்ட் கப் லைன்ல கம்போஷர் அண்டர் பிரஷர், அதை பாராட்டணும். பட் இங்க கொஞ்சம் கம்போஷர் அண்டர் பிரஷர், அவர் as a கேப்டன் மெயின்டைன் பண்ண வேண்டிய தருணம் வந்திருக்கு. கொஞ்சம் பிரஷர்ல டீம் இந்தியா 6 ஓவர் பாக்கி. ஹார்திக் பாண்டியா கையில பந்து. எனக்கு தெரிஞ்சு செம்மையா போட்டிருக்காரு. இன்னைக்கு இந்தியாவோட 3 போலிங் ஆப்ஷன் அண்டர் பிரஷர்ல இருக்கும் போது செம்மையா போலிங் போட்டிருக்காரு. 2 ஓவர் 15. இவருக்கு இன்னும் ஒரு 2 ஓவர் கொடுக்கணும்னு பாப்பாருன்னு தோணுது ஹார்திக் பாண்டியாக்கு. முதல் 2 ஓவர் 15 ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தா செம்ம போனஸ். இன்ஃபேக்ட் அந்த 2 overs 8 ஆல்மோஸ்ட் அவரு ஓவரை முடிச்சுட்டு போயிட்டார். பார்த்தா நோ பால் மில்லிமீட்டர்ஸ். அப்புறம் அந்த ஃப்ரீ ஹிட்ல 6 அடிச்சார் மில்லர். செம்மையா போட்டிருக்காரு ஹார்திக் பாண்டியா. இன்ஃபேக்ட் அந்த பிரேக்ல கௌதம் கம்பீர் வருண் சக்கரவர்த்திட்ட நிறைய பெப்பப் பண்ற மாதிரி பேசியிருந்தாரு. 1 more over வருண் சக்கரவர்த்தி போவீங்களா அபி? டெஃபினட்டா ஒரு விக்கெட் வந்துச்சுன்னா மார்க்கோ யான்சன் உள்ள வந்தாருன்னா 100% போவேன். பும்ரா 7 ரன் தாங்க கொடுத்துருக்காரு 2 ஓவர்ல. அப்படி யோசிச்சு பாருங்க, மிச்ச ஓவர்ஸ்ல தான் அவ்வளோ ரன் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு கீ ஐ திங்க் நிறைய வாட்டி நான் வந்து வேர்ல்ட் கப் வின்னர்ஸை பார்த்துருக்கேன். ஐ திங்க் ஆஸ்திரேலியா ஏன் இவ்வளோ வேர்ல்ட் கப்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, பெரிய மேட்சஸ் அவங்க ஏன் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டிக்கலி மற்றும் ஒரு பவுண்டரிங்க, பேட்டின் வெளிமுனை, ப்ரெஷர் ஏறிட்டே போகுது இப்போதைக்கு. அந்த ஒரு சொல்ல வந்து என்னன்னா, மெயினா கீ திங் ஒரு ஆப்போனண்ட்டுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை கேம் விட்டு தூக்கிடுவாங்க. இன்னைக்கு அதான் பண்ணிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா. மெயின் பவுலர் துருப்புச்சீட்டு இந்தியா வரும் கேம் விட்டு எடுத்துட்டாங்க. நீங்களே இப்ப கேட்க வேண்டிய நிலைமையில இருக்கு. போபோ 4வது ஓவர் கொடுப்பீங்களான்னு நீங்க கேக்குறீங்க. 3 overs 39 அங்கதான். அதுதாங்க மாஸ்டர் ஸ்ட்ரோக். பெரிய மேட்சஸ், பெரிய டோர்னமெண்ட்ஸ் நீங்க வின் பண்ணோம்னா கீ திங்ஸ் ஆப்போனண்ட் ஒர்க் ஆகுது, அதை நீங்க கேம் விட்டு தூக்கணும். அது பண்ணிட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா. நாட் ஓன்லி அவர் ரன் அடிச்சது, விக்கெட் கொடுக்காது, அது இன்னும் பெரிய விஷயம். 17 T20 சேர்ந்தாப்புல எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்திருக்காரு. அந்த மாதிரி ஸ்ட்ரீக்ஸ் நிறைய கண்ணு மேல் பட்டுரும். ப்ளீஸ் நான் நேத்தே சொன்னேன். ப்ளீஸ் நான் சொல்றேன், இது மட்டும் விக்கெட் எடுக்காம போல. அவரு அகைன்ஸ்ட் நேபாள் ஒரு அடி வாங்குனாரு. அது மட்டும் வேணா விட்டு. பட் இது ஒரு மாஸ்டர் கிளாஸ். டேவிட் மில்லர் 7 பவுண்டரி 3 6 2 ஃப்ரீ ஹிட் கேப்டலைஸ் பண்ணாரு. சூப்பர் நாக். இன்னும் இவர் 5 ஓவர் நின்றாருன்னா இவருக்கு 100 ஒரு சான்ஸ். 210 220 கூட யோசிப்பாங்க. பும்ராவோட 2 ஓவருங்க தங்கத்திலே நீடு. இந்த 12 பந்து பும்ரா, அந்த 12 பந்தை நம்பிதான் இந்தியா இருக்காங்க இப்போதைக்கு. எஸ் மேபி வருண் ஒரு சான்ஸ் எடுக்கலாம்னு தோணுதுங்க எனக்கு. வருணுக்கு இன்னும் ஒரு ஓவர் கொடுக்கலாம், கொடுத்துடலாம் அந்த விக்கெட்ல. ஏன்னா இப்போ ஒரு 2 விக்கெட் விழுந்தாதான் இந்தியா மேட்ச்குள்ள வர முடியும். இது மட்டும் வரும் நல்லா பண்ணிருக்காரு. இந்த மேட்ச் நம்பிக்கை வைப்போமே, இன்னும் ஒரு ஓவர் கொடுத்து பார்ப்போமே. என்ன சொல்றீங்க அபி? டெஃபினட்டா அடுத்த ஓவர் கொடுப்பாருன்னு தோணுது. பட் பிகாஸ் நீங்க வந்து கடைசி 4 பும்ரா ஹர்ஷ்தீப்னு எழுதி வச்சிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. இந்த லாஸ்ட் அந்த 5th bowling ஆப்ஷனும் முடிஞ்சாச்சு. வாஷிங்டன் சுந்தர், டூபே 2 பேரும் சேர்ந்து 4 ஓவர் போட்டாங்க. அடுத்த ஓவர் வருண் கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுவாருன்னு தோணுது. அப்புறம் அந்த ஒரு 4 ஓவர் பும்ரா ஹர்ஷ்தீப். கவர்ஸ்க்கு ரைட்ல சம டைமிங் ஸ்டப்ஸ் கிட்டே இருந்து வாஷி சூப்பர் எஃபர்ட். அங்க லாங் ஆஃப்ல 2 ரன் கிடைக்கும் ஸ்டப்ஸுக்கு. என்னன்னா மில்லர் இன்னொரு விஷயம் சூப்பரா பண்ண விஷயம், பிரவிஸ் 6 அடிச்சு அடுத்த பால் திருப்பி 6 அடிக்க போய் அவுட் ஆனாரு. ஒரு வாட்டியும் மில்லர் 4ஓ 6ஓ அடிக்கிற அடுத்த பால் சிங்கிள். அவர் ரெடியா இருக்காரு. நீங்க 100 பேசுனீங்க, அவரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. அவர் வெயிட் பண்றாரு லாங் கேம் ஆட. அவருக்கு தெரியும் இந்தியா அதுவும் ஹையஸ்ட் டார்கெட்ஸ் சேஸ்ட் வேர்ல்ட் கப்ல சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்ட் தான் 2014ல 173. அதோட எல்லாம் தாண்டி எங்கேயோ போகுது இந்த ஸ்கோரு. நம்ம
மறுபடியும் 2ன்னு கால் வந்திருக்கு. பட் இல்ல, ஒரு ரன் தான் கிடைக்கும். இல்ல 2 கிடைச்சிருச்சு. கொஞ்சம் சுமாரான ஃபீல்டிங் எஃபர்ட் அங்க. 10 ரன் ஓவரா மாறுது. 15 ஓவர்ஸ்ல 144 for 4. No. I want garlic bread. கார்லிக் பிரெட்டா? Bingo, bang in butter and garlic chips. Chips போல லுக், garlic bread போல டேஸ்ட். What's the bad of garlic bread? Mamma mia. இன்னும் 15 நாள் தான் இருக்கு. பிரஷர்ல இப்போ கூட லைன் மிஸ் ஆகுது. செலக்டர்ஸ் ஆக்சுவலா என்ன எதிர்பார்ப்பாங்க? செலக்டர்ஸ் கன்சிஸ்டன்சியை பார்க்கின்றனர். சேம் லைன் அண்ட் லென்த்ல ஃபோக்கஸ் பண்ண உன் அக்யூரசியை ட்ராக் பண்ணிட்டே கண்ட்ரோல் ஆனாகவே வரும். நான் உனக்காக 15 நாட்கான லைன் கண்ட்ரோல் ட்ரைனிங் தரோட தயார் பண்ணட்டுமா? வருண் சக்கரவர்த்தி, அபி நீங்க சொன்னீங்க நெக்ஸ்ட் ஓவர் வருவாரு அப்படின்னு, வந்திருக்காரு. இது ரொம்ப குரூஷியல் ஓவர். அடுத்த 5 பந்துகள், அதுவும் மில்லர் ஸ்ட்ரைக் வந்தா இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கா ஆக போகுது. மறப்போம் மன்னிப்போம். நீங்க உங்களை மன்னிச்சுக்கணுங்க நிறைய வாட்டி வாழ்க்கையில. வருண், நீங்க இது மட்டும் போட்ட 19 பந்துகளை மறந்துங்க, பரவாயில்ல. இன்னும் ஒரு 5 பந்துகள் முத்து முத்தா போட்டு போங்க தான் நான் சொல்லுவேன். வருண், தன்னம்பிக்கை தேவைங்க. ஸ்போர்ட் வந்து நிஜமாவே வாழ்க்கையை டப்பு டப்பு டப்புன்னு மாற்றும். இந்த வாட்டி ஸ்டப்ஸ் நீ போய் நின்னு நான் ஸ்ட்ரைக்கர், நான் இப்போ டேக் டவுன் பண்றேன் அப்படின்னு 2வது பால் வருண் சக்கரவர்த்தியை ஸ்டப்ஸ் இந்த வாட்டி. ஷாட் சைட் ஸ்கிரீன் நேரா. அங்கப்பா எனக்கு என்னமோ சவுத் ஆப்பிரிக்கா டீம் மீட்டிங்ல டிசைட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. வருணை டேக் ஆன் பண்றோம் இன்னைக்கு ஆஸ் அ ப்ராசஸ். அவரோட துருப்புச்சீட்டு அதை வச்சுதான் இந்தியா வந்து மிடில் ஓவர்ஸ்ல பயங்கரமா போடுறாங்க. என்ன அப்படி நினைக்கிறீங்க? டீம் மீட்டிங்ல இந்த மாதிரி பேசியிருப்பாங்களா? வருண் வந்தா டேக் ஆன் பண்ணுவாங்க. அதுவும் வருண் வந்து எப்படி வந்து அந்த ஃபர்ஸ்ட் பால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாரு, கூகுளி போட்டு போல்ட் எடுக்க பார்ப்பாரு, ஸ்லைட்லி ஃபுல்லர் லென்த். இப்ப டெஃபினட்டா ஷார்ட்